மாங்காய் மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் பாருங்கள், நேற்று மழை வந்தது, நைட்டு புது தண்ணி வருது பாருங்கள். கொண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கெளுத்தி மீன் வீடியோ, அதில் பார்த்துருப்பீங்க. ஃபுல் தண்ணி வந்திருக்கும். அதே போல் பாருங்கள், குட்டி பசங்களாம் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. புது தண்ணி ஒன்றா ஊர் பசங்களாம் பாருங்கள். டைவ் அட்ரா அட்ரா குட்டி பையன் டைவ் அடிக்கிறான். அட்ரா அட்ரா பையன் டைவ் அடிக்கிறான் பாருங்க. ஏய், குட்டி பசங்களாம் குட்டியாக இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க பாருங்கள். அவங்க கூட தான் நம்ம இன்றைக்கி மாங்காய் மீன் குழம்பு வீடியோ போட போகிறோம். இதுக்கு இது பெருசாக பொறி கொடுத்தது, இதில் சின்னது பொறி கொடுத்தது. அது 1/2 கிலோ வாழ்ந்துச்சு. வலை போடாமல் இருந்தால் ஓகே. வலை போடாமல் 30 கிலோ வந்துருக்கு. எவ்வளோ ஒன்று இப்போ ஃப்ரெஷ்ஷாக மாமரத்துலேருந்து மாங்காய் 2 அறுக்க போகிறோம். வாங்க அறுக்கலாம். வவ்வா மீன் எடுத்துருக்கோம். முழுசாக மீன் குழம்புல மீனை வந்து முழுசாக போட போகிறோம். மாங்காயை சேர்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி இருக்குது டேஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. வவ்வால் மீன் எடுத்துருக்கோம். அந்த மீனை வந்து நல்லா கழுவிக்கலாம். கல்லுப்பு மஞ்சள் தூள் அதை போட்டு நம்ம சுத்தமாக கழுவிக்கிறோம். சின்னதாகுது. போறீங்க அப்புறம் தேட முடியுது உங்களை. பேரரசு, உட்காரத்துக்கு இடம் இல்லையா? மரத்து மேலே உட்காந்துக்கிற. மீன் வந்து பார்த்தியா, முழு மீனை போட்டு எடுக்க போகிறோம் குழம்புல. அதுக்கு நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் சூடு ஏறிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். அந்த மாங்காய் வச்சு தான் வந்து குழம்பு செஞ்சுட்டு இருக்கோம், மீன் குழம்பு. அதை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, காயா இருக்குன்னு பார்த்தா பழுத்து இருக்கு. இனிப்பு ப்ளஸ் புளிப்பு செம்மையாக இருக்குது. ஏழுமலை மீன் குழம்பு இன்னைக்கு. ஏழுமலை என்ன அவ்வளோ மிரட்டுற? எனக்கா வருது போல இருக்க. மெர்சலாக்குதப்பா. டேய் வாங்கடா, டேய் வாங்கடா. இஞ்சி பூண்டு பேஸ்ட். சும்மா ஈச்சவே அந்த பக்கம் ஓடி வர. ஏய் மொத்தம் 3 மாடு. மிளகாய் தூள், தனியா தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள். மாங்காய் விழுது அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேவா? உப்புலாம் கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் லைட்டாக மாங்காய் போட்டிருக்கோம். புளிப்பு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. லைட்டாக சால்ட் பண்ணு. சரி, லைட்டாக தான் போடலாம். வாரி போடலாம். ஊற்றி வச்சு தான் கூப்பிட்றேன் பார்த்தா அதான் சரி ஓனா கேட்க
சந்துரு ஓகே, குழம்பு திக்காயிடுச்சு, மீன் போட்டுடலாம். கிரேவி நல்லா கொதிக்குது, திக்காயிடுச்சு. இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம். முழு மீன் குழம்பு. மாங்காய் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் வந்து சூப்பராக வந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மாங்காய் மீன் குழம்பு சூப்பராக கிரேவி திக்காக வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது குட்டி பசங்க கூட சேர்ந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஒரே இலையில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். டேய், அந்த பீஸ் உனக்கு, இந்த பக்கம் வரக்கூடாது. நீங்கள் 2 பேரும் அந்த பீஸு. ஓகேவா? உனக்கு வேணவா? டேய் சாப்பிட்றா. டேய் சாப்பாடு எடுத்து குழம்பையா? மாங்காய் புளிப்பு சூப்பராக இருக்குது. மீன் வறுவல். முள்ளு மாட்டிச்சா? கூடவே மீன் வறுவலும் செஞ்சோம். மீன் வறுவல், மீன் மாங்காய் குழம்பு. ஊற்று, மொத்த குழம்பு ஊற்று. நல்லா ஊற்று எல்லாத்தையும். மொத்தமே ஊற்றினா கடை ஊற்றாம சாப்பிடும். மொத்தமே ஊற்று, செம்ம டேஸ்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் மீன் குழம்பு பாருங்க. சுபாஷ் சொல்லுண்ணா, எப்படி பாருங்க? நல்லதுண்ணா. ஏழ்மலை நீ எங்க இருக்க? ஒளிச்சுன்னு இருக்க போல இது. செம்ம டேஸ்ட்ண்ணா. இலைய காலையை போச்சப்பா. புளிக்கு பதில் மாங்காய் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? எல்லாரும் சாப்பிட்டுக்கிறோம் ஒரே இலையில் போட்டு. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் பாய். என்னடா யாரும் பாய் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓகே.